அனைவருக்கும் வணக்கம். நாட்டுல இடம்பெற்ற வெள்ளம் காரணமாக அரசாங்கத்தினால நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருது. இந்த நிவாரணங்கள் சரியான முறையில அ இது கிராம சேவையாளர் ஊடாகத்தான் இந்த ஒரு கிராமத்தில இடம்பெற்ற பிரச்சனைகள் வெளிய வந்தது. வெளிய வர்றதுக்கு அவங்க தான் காரணம். அவங்க தான் அ வீடு வீடா போய் அத என்னென்ன பாதிப்பு வந்திருக்குது என்றத பதிஞ்சு ஃபைல் பண்ணி அனுப்பினதுக்கு பிறகு தான் இவங்களுக்கான நிதியுதவி கிடைச்சது. இந்த நிதியுதவி கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம் ஜிஎஸ் தான் என்று சொல்லி சில பிரதேசங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் இந்த காரணத்தை கருதி கொண்டு ஜனாதிபதி ஊடாக ஜிஎஸ்க்கு எதிராக இப்ப ஜிஎஸ் முறைகேடாக நடந்து கொண்டால், அதாவது கவனிக்காம இப்ப உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது கொண்டு போய் சேராம மோசடி ஏதாவது செஞ்சா உடனடியா ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சில ஃபோன் நம்பர்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதை போய் பார்க்கலாம். இதுல வந்து நீங்க கிராம சேவையாளர் பேர், அடுத்தது அவர் பணியாற்றும் கிராம சேவை பிரிவு, அடுத்தது சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவு, அடுத்தது மாவட்டம், அடுத்தது நீங்க பாதிக்கப்பட்ட விவரம். என்னத்தால நீங்க பாதிக்கப்பட்டீங்க? இப்ப நீங்க கொடுத்த லெட்டர்ஸ் ஒன்றும் பார்க்கலையா, இல்ல உங்களோட வீட்டை வந்து பார்க்கலையா, அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதுல நீங்க மென்ஷன் பண்ணலாம். அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்மேட்ல நீங்க ஃபைல் பண்ணி இதை ஜனாதிபதி செயலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இப்ப வசதிகள் செய்யப்பட்டிருக்குது. நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறார்கள் உங்களோட பிரதேசங்கள்லையும் இது தொடர்பா பிரச்சனைகள் இருந்துச்சு என்று சொன்னா படுத்துங்க, அறியப்படுத்தி இது தொடர்பான பிரச்சனைகளை நீங்க தீர்த்து ஜனாதிபதி செயல இதுக்காக அனுப்பப்பட்ட ஃபோன் நம்பர்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போயிட்டு பாருங்க. அதோட இது பாதிக்கப்பட்ட ஆட்கள் இருந்தாங்கண்டா இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க.